இது இன்னும் எத்தன நாளைக்கு தொடரப் போகுதுன்னு எனக்கு தெரியல. நேத்து வீடியோல சொன்ன மாதிரி தான் சட்டங்கள் கடுமையாகுற வரைக்கும், நம்ம நாட்டுல இந்த பாலியல் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம அத தினம் தினமும் நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். கும்மிடிப்பூண்டியில பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு பொண்ண கடத்திட்டு போய் 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. இந்த வாரத்துல மட்டும் தூத்துக்குடியில +2 படிக்கிற பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்றுக்கானுங்க. நேத்து என்னடான்னா திருச்சியிலிருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் விஷயமா போன பொண்ண கார்ல கடத்தி ரேப் பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு திடீர்னு பெட்டி கடை வச்சிருக்கிற பொண்ண 3 பேர் தூக்கிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. தினம் தினம் இந்த குற்றங்கள பண்ற குற்றவாளிகளுக்கு சட்டத்த பத்தின பயம் கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்னதான்டா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? இந்த சமூக ஆர்வலர்களும், மகளிர் அமைப்புகளும் எங்க போனாங்க? மகளிர் அமைப்புகள் பெண்களுக்கு எதிரா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் எதிர்த்து ஒரு போராட்டமோ, இல்ல ஒரு குரலோ குடுக்க மாட்டேங்கிறாங்க? கவர்ன்மெண்ட் ஏன் பாலியல் குற்றங்களுக்கு எதிரா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கறக்கு தயங்கிக்கிட்டு இருக்காங்க? மக்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு இது ஒரு நியூஸா மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிறாதீங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்கலாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, பொண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த மாரி கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ற ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. அதனால எங்க இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்களுக்கு சொல்லுங்க ப்ளீஸ்.